வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கடும் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபராக விளங்கிய சமூக சிந்தனையுள்ள அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அற்புதமான மனிதரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பிறந்தநாளுங்க இன்றைக்கி 1893ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் கலங்கல் என்ற சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் கோபால்சாமி துரைசாமி நாயுடு. இவ்வளோ பெருசாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஜிடி நாயுடு. இவர் பள்ளிக்கூடம் பெருசாக போகல. இதுவே பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் யாருமே முறையாக கல்வி கட்டுறதால நமக்கு தெரியல. தாமஸ் ஆல்வா எடிசன் தொடங்கி பல பேரை பார்க்கலாம். ஆனால் அதுக்காக பள்ளிக்கூடம் போகாமல் இருக்க முடியாது. ஆனால் பள்ளிக்கூடம் போய் வேலைக்கு தான் போகிறோம், நம்ம தனியாக கண்டுபிடிக்கலை. இவர் கூலி தொழிலாளியாக விவசாயம் பார்த்துருக்கிறார். ஆனால் நெஞ்சுரம் மிக்கவர். தன்னுடைய தொழிலாளிகள்லாம் ஒன்று திரட்டி ஒரு தடவை சம்பள உயர்வே கேட்ட போராடினாராம். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப அறிவு இவருக்கு நிறைய உண்டு. கோவையில் அப்போ ஆங்கிலேயர்கள் காலம் 1893 இவர் பிறந்திருக்கிறதுனால 900 போன்ற நேரங்களில் இவர் என்ன பண்ணார், பல்வேறு இதுகளில் போய் அவர் தொழில்நுட்ப இதுகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, பருத்தி வியாபாரத்தில் இவர் ஈடுபட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வர ஆரம்பிச்சிருந்த நேரம் இருந்தனால கோவையில் விளைஞ்ச பருத்திக்கு ரொம்ப வரவேற்பு இருந்தது. குறுகிய காலத்திலே பெரிய லட்சாதிபதியாக மாறிட்டார். அப்புறம் பாம்பேக்கு போனார். அங்கே போய் பருத்தி வியாபாரம் பண்ண போனார். ஆனால் அங்கே இருந்து அந்த தரகு முறைகளில் இவருக்கு பிடிக்கலை. கைப்பொருள் இழந்துட்டு இங்கே வந்துட்டார். திரும்ப என்ன பண்ணார், ஸ்டேன்ஸ் அப்படிங்கிற ஒரு துறையை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வேலைக்கு போனார். இப்போ சமீபத்தில் பிரம்மன் படம் நான் நடித்தது சசிகுமாரோட, அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அங்கே தான் எடுத்தாங்க. அந்த ஸ்டேன்ஸ் கம்பெனியாக தான் முதல் பேருந்து அங்கே ஓடினது. அதில் வந்து ஜிடி நாயுடு பயன்படுத்திய அந்த காரும் பஸ்ஸும் இருந்தது. அவர் என்ன பண்ணார், வேலை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அந்த போக்குவரத்து துறைக்கான இதையும் பெற்றுக்கிட்டாராம். பிறகு போக்குவரத்து துறையில் சாதனை புரிகிறார். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்ச தொழில்நுட்ப கருவிகள் எல்லாமே அவ்வளவு ஆச்சரியமான ஒன்று. என்ன, சவரக்கத்தி பிளேடு, இதில் ரத்தமே வராத அளவுக்கு அருமையான ஒன்றை கண்டுபிடிச்சார். அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இவருக்கு வரி விதிச்சே கொண்டுருச்சு. ₹1,00,000 மேலே காப்புரிமை தரேன்னா அமெரிக்காரன் 10 லட்சம் பெருமான காப்புரிமை தரேன்னா இலவசமாக கொடுத்துட்டார். ஏன்னு கேட்டாங்க, அமெரிக்காரன் 10 லட்சம் வாங்கி இங்கிலாந்துக்காரனுக்கு 9 லட்ச ரூபா வரி கட்டுறதை காட்டில் நான் ஓசியாக கொடுத்துருவேன் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். இவருடைய கண்டுபிடிப்புகளெல்லாம் அவ்வளோ அபூர்வம். சுத்தமாறு அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு இதாக இருப்பாராம். இன்றைக்கி பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்த உடனே அந்த ஓட்டுநர் வந்து கிழிச்சு கொடுக்குறாரு பாருங்க. இப்போ நீங்கள் பெட்ரோல் பல்கில் நம்ம கார்டு இல்லை, இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் ஜிடி நாயுடு தாங்க. அவர் பஸ் கண்டக்டர்களுக்கு அது கையில் கொடுத்துப்பார் அந்த கருவியை. அதே போல் விவசாயத்துறையில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தார். அதாவது சோளக்கருது ஒன்று தானே வரும். சோளத்தில் 13 கிளைகளை கொண்ட கதிர் வர வச்சார். ஒரு வாழை மரத்தில் துப்பாக்கியில் சுட்டு அதில் சில இதுகளை திணிச்சு அது வாழைப்பா மரம் வந்து என்னன்னா தென்னை மரம் உயரத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் இவருடைய பெரிய மாற்றம். ஆச்சரியமான விஷயங்கள் உண்டு. இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் நினைவூட்டுறேன். அதாவது சுத்த சைவம். இவர் அசைவம் சாப்பிட மாட்டார். வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலமாக போயிட்டு வந்திருக்கார். எல்லா தொழில் கண்காட்சிக்கும் போயிடுவார். ஜெர்மனிக்கு போயிருக்கார், அமெரிக்காவுக்கு போயிருக்கார், எல்லாரும் போயிருக்கார். ஒரு முறை அவர் கப்பலில் பிரயாணம் பண்ணுறாரு. தீப்பிடிச்சி கப்பல், எல்லோரும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. இப்போ இவர் தண்ணிக்குள்ளே சாவமா இல்லை தீப்பிடிச்ச கப்பலில் சாவமானு யோசிச்சாராம். ஏன்னா தண்ணிக்குள்ளே கீழே சுறா மீன் வந்து எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தார், நெருப்பில் சாகிறத காட்டில் நீர்லேயே சாப்பிடான்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டார். குதிச்சா சுறா மீன்கள் இவரை சுற்றி சுற்றி வருதாங்க. ஒன்று கூட இவரை சாப்பிடலையா. பக்கத்தில் இருக்கவன தலையெல்லாம் அடிச்சுட்டு போகுது. ஜாஸ் படம் பார்த்துருப்பீங்க, இடுப்பு கீழே கொண்டு போயிடும் அப்படியே. ஆனால் இவர் யோசிக்கிறார், ஏன் நம்மளை அது அடிக்கலை. அப்போ தான் அவர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நினைவுக்கு வந்ததான், திருக்குறள் நினைவுக்கு வந்ததான். அவர் எழுதுகிறார், கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அதாவது பிற உயிர்களுக்கு தீமை செய்யாமல் பிற உயிர்களை உணவாக உண்ணாமல் ஒருவன் இருப்பானேயானால் அவனை உலக உயிரினங்கள்லாம் கைகூப்பி வணங்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சுறா மீன்கள் என்னை தின்னாமல் விட்டதற்கு அதுவும் ஒரு காரணம்னு அவர் சொல்கிறாருங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். இவரை பற்றிய செய்திகளை ஒரு தொடர் நிகழ்ச்சியாகவே பேசலாம். அவருடைய பிறந்தநாள் மூலமாக அவருடைய அந்த கண்டுபிடிப்புகளை நான் பார்க்கணும். ஒரு முறை நான் கோயம்புத்தூருக்கு போயிருந்தப்போ அவர் பயன்படுத்தின காரில் என்னை கூட்டிகிட்டு போய் மேடை கூட்டிட்டு போனாங்க. இது ஜிடி நாயுடு கார்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அதை தொட்டு கும்பிடணும் போல ஒரு ஆசையாக இருந்தது. தமிழ்நாட்டில் பிறந்த மனிதர் சர் சி வி ராமன், பேரறிஞர் அண்ணா,
பெரியார் போன்றவர்கள் இவருடைய சாதனையை பாராட்டியிருக்கிறார் என்றால், அரசாங்கம் ஆங்கில அரசாங்கமாக இருந்ததால் இவருக்கு கை கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளராக உலகில் அறியப்பட்டிருப்பார்.